ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் 14th சாப்டரில் 12th சம் தான் பார்க்க போகிறோம். சம் என்ன அப்படின்னா a game of chance consists of spinning an arrow which comes to rest pointing at one of the numbers 1 to 8 கொடுத்துருக்காங்க and these are equally likely outcomes. What is the probability that it will be pointed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8. அது வேற ஒன்றும் இல்லை. இந்த இப்படி ஒரு நம்ம இந்த லூடோ கேம்லாம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஸ்பின் பண்ணுவோம் இல்லையா, ஸ்பின் வீல். அந்த மாதிரி ஒரு ஸ்பின் வீல் இருக்கு. அந்த ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணி விடுறோம். அப்படி ஸ்பின் பண்ணி விடும்போது என்னெல்லாம் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்பின் பண்ணி விடும்போது 8 மட்டும் வரணும். ஓகே, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? நம்பர் செகண்ட் கொஸ்டின் அண்ட் ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? தேர்ட் நம்பர் எ நம்பர் கிரேட்டர் தென் 2 விட அதிகமாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இதில் 2 வகையாக கேட்பாங்க. ஒன்று கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டு கேட்பாங்க, இல்லை கிரேட்டர் தென் கேட்பாங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டு கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி படிச்சிடணும், 2வையும் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இங்கே கேட்டிருக்கிறது கிரேட்டர் தென், அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 எடுக்க வேண்டாம், 3லேருந்து வச்சிடணும், ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க, நம்பர் லெஸ் தென் 9. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் 9 தான். ஸோ எல்லா நம்பரும் எடுத்து செஞ்சுக்கலாம். நம்ம 4th கொஸ்டினுக்கு எடுத்துக்கலாம். சரி, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எயிட். ஸோ 8 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ என்னது? 8 இங்கே எத்தனை டைம் இருக்கு? ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. அப்போ 1 தான். என் ஆஃப் எஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 8. ஏன்னா என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 நினைச்சது 8 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நினைச்சேன் 8 என் ஆஃப் எஸ் போட்டிருப்பேன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். an odd number. Okay, probability of getting an odd number. So இதை நான் b ன்னு வச்சுக்கிறேன். b எனக்கு odd number என்னெல்லாம் வரும்? 1 3 5 and 7. So 4 நம்பர் வருது. அப்போ n of b equal to 4. ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் b ஈக்குவல் டு n of b டிவைட் பை n of s. ஸோ n of b எனக்கு என்ன வருது? 4 கிடைக்குது. n of s ஆல்ரெடி 8 நினைச்சிருக்கோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கட் பண்ணலாம். ஒன் பை 2 நினைச்சலாம், நம்ம கட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் an odd number. ஆட் நம்பரா கிடைக்கிறதுக்கு என்னது? 1 by 2 ஆன்சர் வருது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, a number greater than 2. So probability of getting a number greater than 2. So எல்லாம் கிடைக்கும் நமக்கு. அப்போ நான் சீல் வச்சுக்கிறேன். 2 தவிர அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 3 4 5 6 7 8. அப்போ கவுண்டிங் n of c equal to 1 2 3 4 5 and 6. ஸோ n of c என்ன வருது நமக்கு? 6 கிடைக்குது. ஓகே, அப்போ probability of c equal to n of c divide by n of s. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? n of c divided by n of s நமக்கு என்ன வருது? n of c வந்து 6, n of s வந்து 8. 3 by 4 நினைச்சது நமக்கு ஆன்சரா கிடைக்குது. ஓகே, fourth question, a number less than 9. Okay, so probability of getting a number less than 9. ஸோ 4th கொஸ்டின் அப்படிங்கிறதுனால நினைச்சேன் இதை டின்னு வச்சுக்கிறேன். எல்லாமே வந்துடும் 1 2 3 4 5 6 7 and 8. 8மே வந்துடும். அப்போ n of d equal to 1 2 3 நமக்கு 8 கிடைக்குது. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் d equal to
n of d divide by n of s. அப்போ 8 by 8 என்ன வரும் நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட 4 சப்டிவிஷனோட ஆன்சர்ஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு 8க்கு ஆன்சர் கிடைக்கும் 1 by 8 கிடைக்கும். ஓகே n of a by ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குனால n of a வச்சிருக்கேன், செகண்ட் கொஸ்டினுக்கு n of b வச்சிருக்கேன், தேர்ட் கொஸ்டினுக்கு n of c வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டினுக்கு n of d வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 8 மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1 by 8. அப்புறம் ஆட் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன 1 by 2. தேர்ட் கொஸ்டின் என்ன தெரிஞ்சுன்னு பாருங்க, கிரேட்டர் than 2 நம்பர் கிரேட்டர் than 2 ஓட கிடைக்கிறதுக்கு ஆன்சர் என்ன 3 by 4. அண்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் 1. இதுதான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சால்வ் பண்ணியிருக்கோம்.